Hello friends, welcome to Fantasy Kurutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 47வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி ஏப்ரல் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூரில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ அடுத்து தான் ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஜெய்ப்பூரோட பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் ஒரு பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரபுளான வெனு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோரு 175க்கு மேலே தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயில் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட்ஸுங்கிறது பெரிய கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் நல்லா வேகத்தில் லைனில் லென்த்தில் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஓவராலாக இவங்க கொடுத்துருக்க ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது டாஸை வின் பண்ண டீம் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த மாதிரி தான் சேஸ் பண்ணுற டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரீஸில் 2 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லையுமே ஒரு மேட்சஸில் பேட் ஃபஸ்ட் பண்ணவங்களும் ஒரு மேட்ச்சில் பேட் செகண்ட் பண்ணவங்களும் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த பிச் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ண இடமா பிச்சா இல்லை செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ண பிச்சா அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அதை நான் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். அதுக்கு தகுந்தாக்கில் ஸோ அப்போ அந்த பிச்சு செகண்ட் மேட்ச் நடந்த பிச்சு அப்படின்னா ஸோ அந்த பிச்சில் என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு, பவுலர்ஸுக்கு எந்த மாதிரி விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் டீமை மேக் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்கள் தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே பெஸ்ட்டாக ஆப்ஷனாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபெர்ரா ஃபண்டசி ஆப்பில் இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலையுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம XL11 ஆப்பை இன்னும் ஒரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணுற மேட்சஸ்க்கு 11 லட்ச ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30,000 ரூபா ஃப்ரீ கிவே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா போய் இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணவே போதும். அந்த ஃப்ரீ கிவேவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மேட்சஸ் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா மேட்சஸுக்குமே அவங்க ஃப்ரீ கிவேஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்குறது ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னா இவங்க கொடுக்குற ஆப்ஷன் இந்த ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி ஆப்ஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இருக்குங்க. அதாவது பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து பிக் பண்ண போகிறீங்க. உங்கள் ஆப்பனண்ட்டும் ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஆப்பனண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தவங்க உங்கள் பிளேயர்ஸும் நீங்களால் பிக் பண்ணிக்கவும் முடியும். அதோட DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே விஷயம் அமௌண்ட்டை உடனே வித்ட்ரால் பண்ணிக்க முடியுமா. இப்போ ஒரு வின்னிங்ஸ் எடுத்துனா அந்த வின்னிங்ஸ் அமௌண்ட்டை நான் வித்ட்ரால் போட்டால் உடனே கிடைக்குமா இல்லை டைம் எடுத்து கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது கொஸ்டின். பட் இந்த ஆப்பில் 30 செகண்டில் உங்களோட வின்னிங்ஸ் அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனு ரெக்கார்டை வந்து பார்த்துரும். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவரால் 60 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 22 மேட்சஸும் பேட் செகண்டாக பண்ண டீம் 32 மேட்சஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 163, ஹையஸ்ட் ஸ்கோரும் லோவஸ்ட் ஸ்கோரும் சேம் 2மே 6 தான் வந்து அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20யில் 182 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட் 41 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 29 விக்கெட்டும் ஸ்பின்னர் 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட்ஸும் பெருசாக வந்து கிடைக்கல. அதுலேயும் கிடைச்ச விக்கெட்ஸ்லையும் பாதி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து
எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இங்கே பார்த்தா ஹெட்வேட் ரெக்கார்டு வந்து பார்த்துருவோம். ஸோ ஹெட்வேட்டில் லாஸ்ட் 5 வருஷத்தில் இவங்க ப்ளே பண்ண வயசில் பார்க்கும்போது 7 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஜிடி 6 மேட்சஸும் ராஜஸ்தான் ஒரே ஒரு மேட்ச் தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜிடி தான் டாப் ஆர்டரில் வந்திருக்காங்க ஹெட்வேட்டில் வின்னிங் பொசிஷனில். பார்த்தா 2 டீமில் கூட ப்ராப்பர் 11ல் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரியான் பராக், நிதிஷ் ராணா, துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மேயர், அசரங்கா, ஜாஃபா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஃபைசல் ஃபரூக்கி, தூபே. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. அடுத்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ரூதர்ஃபுட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இசாந்த் சர்மா. ஸோ இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேராக வந்து இருக்காங்க. இப்போது 2 டீமில் கூடிய பிளேயர்ஸில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர் தான் அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தர், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லாட் ஆஃப் லெஃப்டனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வாஷிங்டன் சுந்தர் மினிமம் 2லேருந்து ஒரு 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். யாரோட ஓவர் கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா இசாந்த் சர்மாவோட ஓவர் 2 ஓவர் போட விடுவாங்க. அண்ட் ரஷித் கான் இல்லை சாய் கிஷோர் இவங்களோட வந்து ஒரு ஓவர் எடுத்து வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜாஃபா ஆர்ச்சர் 4 ஓவர், சந்தீப் சர்மா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அஷ்ரங்கா மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். தேஷ்பாண்டே மினிமம் 3 ஓவர். பேலன்ஸ் இருக்க ஓவரை ஃபைசல் ஃபரூக்கி அண்ட் ரியான் பராக் இவங்க பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 2 டீம்லையுமே பிளேயர் சர்ச்சில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சூரியவன்சியோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்மில் இருக்காருங்க. வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடித்து தான் ஆடுறாரு. எப்படி வேணால் பந்து போடணும், அடித்து தான் ஆடணும். வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடித்து தான் ஆடுறாரு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து வெளியே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட, அதனால ஒரு வேகத்தில் கொஞ்சம் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் இழகிறாரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மேட்சும் சேம். சூரியவன்சிக்கு ஆப்போனன்ட் டீமில் அந்த பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இசாந்த் சர்மா பயங்கரமாக பவுன்சஸ் போடுவார். பட் அதுக்குள்ளார பவர் பிளேக்குள்ளார பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முகமது சிராஜ் அண்ட் சூரியவன்சி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆவரேஜாக சூரியவன்சிட்டு இருந்து நம்ம ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் இந்த வெனுவில் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பட்டத்தில் இந்த வெனுவில் வந்து தான் நான் ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருந்தாரு. நல்லா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால்லேருந்து ஒரு 35லேருந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடித்து தான் ஆடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக ஒரு 35-40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஏன்னா சம்டைம் 1 அல்லது 2 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸோ அதில் வந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துடுறாரு. அண்ட் பேட்டிங்கில் குயிக் ஃபயர் நாக்கு வந்து ப்ளே பண்ணுறாரு. ஒரு குயிக் ஃபயராக ஒரு கம்மியான பாலை பிடிச்சி ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். நிதிஷ் ராணா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் குயிக் ஃபயராக நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் அந்த வெனுவோட டைமென்ஷன் கொஞ்சம் சின்ன டைமென்ஷன், இவருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. நல்லாவே அடிச்சு ஸ்கோர்ஸ் கொண்டு போயிருந்தார். பட் இந்த வெனுவில் அதே ஸ்கோர்ஸ் கிடைக்குமாங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் வர டவுனுக்கு ஓரளவு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். துருவ் ஜுரல் இந்த மேட்ச் நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் துருவ் ஜுரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான நாக் தாங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் துருவ் ஜுரல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக RR தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. RCB கண்டிப்பாக ரொம்பவே மோசமான நிலைமையாக தான் இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல ஆசில்வுட் அவர் போட்ட பவுல் கொண்ட குருச்சிலான விக்கெட் தான், யாரும் எதிர்பாராத விக்கெட் தான். ஸோ விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் மூலயமா ஒரு 60லேருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அடுத்த சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் ஸோ வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிச்சு ஆடுறாரு. அவருக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. வராரு டப்புன்னு அடிச்சு ஆட பார்க்குறாரு, டக்குனு விக்கெட் வந்து இழந்துட்டு போயிடுறாரு. பட் ஒரு குட் ஃபினிஷர். எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணும் போது அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்னு 50 ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே.
இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசரங்கா. ஸோ அசரங்கா ஓகே நல்ல பேட்டிங்கில் வந்தார்னா ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுல அதில் வந்து அவருக்கு பெரிய மைனஸாக இருக்குது. பவுலிங்கில் ஓகே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனில் பவுலர் தான் வந்திருக்காரு. இந்த வெனுவில் விளையாண்ட 2 மேட்சஸில் ஒரு மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது சந்திங் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்திருந்தாரு. அடுத்த மேட்ச் பெருசாக ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனே இல்லை. இந்த வெனில ஸ்பின்னருக்கு பெருசாக விக்கெட் வந்து கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. ஜாஃபா ஆச்சர் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் ஜாஃபா ஆச்சர் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். திஷா தேஷ்பாண்டே இந்த மேட்ச் அவர் வந்து பெருசாக வந்து நான் விக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணால் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். சந்தீப் சர்மா ஸோ ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த வேணுவுக்கு நல்ல ஒரு சூட்டமான பிளேயர், நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலராக வந்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச் நான் பர்டிகுலராக சந்தீப் சர்மாவை போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துருப்பேன். காரணம் ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர். அவர் வந்து ஒரு 1 அல்லது 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாப் ஆரில் நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள பிளேயராக வந்திருப்பார். இந்த மேட்ச் சந்தீப் சர்மா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபைசல் ஃபருக்கி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா ஒரு நீங்கள் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டூபே சரி டூபே பொறுத்த வரைக்கும் டாப் ஆரில் கொஞ்சம் இயர்லேயே விக்கெட்டை இழந்தால் மட்டும்தான் டூபே டாப் ஆரில் வருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்குள்ளே ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா மட்டும்தான் டூபே வந்து கொஞ்சம் டாப் ஆரில் விடுவாங்க. அப்படி இல்லை 15 கிட்டத்தட்ட 13-14 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுது அப்படின்னா டூபே பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் துருஜுரால் சிம்ரன் ஹிட்மயர் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ டூபேவை நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அடுத்த ஜிடியில் சுமன் கில் சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சாய் சுதர்சன் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. எப்படி பந்து போட்டாலும் சரி நான் அடித்து ஆடுவேன்னு சொல்லி ஒரே கண்டதில் வெரி ஃபஸ்ட்டு பால் நல்லாவே அடிச்சு ஆடுறாரு. பட் அவர் ஸ்ட்ரகிள் ஆகிற வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அந்த பவர் பிளேக்குள்ளாரியே கிட்டத்தட்ட ஒரு 4 பால் பிடிக்கிறாரு 5 பால் பிடிக்கிறாருன்னா அந்த 5-6 பால்லேயே ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாய் சுதர்சன் வந்து நம்ம ஒரு 60-70+ ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே சாய் சுதர்சன் அண்ட் ஜாஃபா ஆச்சர் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து மிஸ் ஆகிட்டார் சாய் சுதர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயராக வந்து இருப்பார். அடுத்தது சுமன் கில்லோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பட் சாய் சுதர்சன் கூட 6 பவுண்டரி கொஞ்சம் அதிகமாக 6 கூட ட்ரை பண்ணுவார். பட் சுமன் கில் அந்தளவுக்கு 6 ட்ரை பண்ண மாட்டார். தரையாக தான் அடித்து ஆடணும் பார்ப்பார். பவுண்ட்ரிஸாக தான் அதிகமாக வந்து அவர் ட்ரை பண்ணுவார். 6 அதிகமாக அவர் வந்து ட்ரை பண்ணவே மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் அப் பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இதில் ஜாஸ் பட்லர் ஒன் சைடாக ஸ்டேபிளாக நின்று கடைசி வரையும் மேட்ச் வந்து கொண்டு போவார். ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயராக வந்திருப்பார் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் ஸோ இந்த மேட்ச் மினிமம் ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் கிட்டத்தட்ட லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டாக கூட விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். பர்டிகுலராக செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ரூதர்ஃபுட்டுக்கு சம்டைம் பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. அப்படியே வந்தாலும் கடைசி கட்டத்தில் தான் வராரு. அதில் என்ன ஒரு மைனஸ் ஆகிடுதுன்னா அவர் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்லேயே ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போயிருப்பாங்க. அதே லெவலில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அவர் அடித்து ஆடப்போது அவர் வந்து கொஞ்சம் இயர்லேயே விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபுட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து செகண்ட் பேட்னா நீங்கள் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஷாருக் கான் ராகுல் திவாட்டியா ஸோ 2 பேருமே நான் 50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜஸ்தானுக்கு ஃபேவராக ஒரு டீமை மேக் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இவங்க 2 பேரும் பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க. ஒரு நியூட்ரல் டீம் மேக் பண்ணுறாங்க இல்லை ஜிடிக்கு ஃபேவராக மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 பேரும் நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அடுத்தது ரஷீத் கான் ரஷீத் கானுக்கு இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஓரளவு ஒரு விக்கெட் எடுக்கலாம். அதுக்கு மேலே பெருசாக விட்டுறது நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். சாய் கிஷோருக்கு அதுதான். ஏன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த வெனுல ஸ்பின்னருக்கும் பெருசாக டேனும் இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோர் ஒரு விக்கெட் வேணால் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகமது சிராஜ் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமாக எதிர்பார்க்கலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜ் 2 பேர் தான் அந்த டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 2 பேருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்.
செகண்டாக பவுல் பண்ணுறாங்கன்னா 50-50 ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இஷாந்த் சர்மா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாங்க. போத் இன்னிங்ஸ்லையும் வந்து பெருசாக ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போது ரெண்டு டீமில் கூட பிளேயர்ஸ் வைஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யார் அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ஜிடியில் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர் வந்து இருக்காங்க. இந்த 5 பிளேயரில் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா சாய் சுதர்சன் அண்ட் ஜாஸ் பட்லர், சுமன் கில் இந்த 3 பேருமே டாப் ஆர்டரில் இருக்க இந்த 3 பேருக்குமே நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். நான் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா இந்த மேட்ச் சாய் சுதர்சனை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற பிளேயரை கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜாஃபா ஆர்ச்சருக்கும் சாய் சுதர்சனுக்கும் ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ யுவர் சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணால் கொண்டு போய் பார்க்கலாம். முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. பர்டிகுலர் முகமது சிராஜை எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்கள் போத் இன்னிங்ஸில் கூட இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், ரியான் பராக், துருஜுரல், அசரங்கா, ஜாஃபா ஆர்ச்சர் இந்த 5 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. இதில் அசரங்கா எனக்கு தெரிஞ்சு 50-50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாஃபா ஆர்ச்சர், ரியான் பராக், துருஜுரல் இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க. துருஜுரல் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. அதாவது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வைஸில் பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர், ரூதர்ஃபுட் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷனில் வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் தான் ரொம்ப சேஃபான பிளேயராக வந்திருப்பார். இன்கேஸ் டாப் ஆர்டரில் இருக்க 3 பேருமே 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் இழக்கிறாங்க, விக்கெட் பெருசாக அவங்களுக்கு வந்து விளைவில் டாப் பிளே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் ரூதர்ஃபுட் தான் ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். ஸோ நீங்கள் ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஜிடி ஒரு ஒன் சைடாக நின்று ப்ளே பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட 15 ஓவரும் பெருசாக விக்கெட் கிடைக்காது ஆர்ஆருக்கு அப்படின்னு நினச்சி டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் செகண்டாக போல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ரூதர்ஃபுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுவோம் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை ஒரு நியூட்ரல் ட்ரீம் மேக் பண்ணுறேன், 2 பேருக்குமே ஒரு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர்லாம் ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். ரஷீத் கான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வேல்யூ கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறாங்க, செகண்டாக போல் பண்ணும்போது தானே இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸுமே ஒரு டோட்டலி டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்திருப்பார் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சூரியவன்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. நிதிஷ் ராணா சேம் ஃபஸ்ட்டு பேட்னா ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். சந்தீப் சர்மா போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்ததா 2 டீமை கூட பிளேயர்ஸ் வைஸில் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணும்போது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் இவங்க 2 பேருமே பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது. கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்கன்னா துருஜுரல், சூரியவன்சி, ஜாஃபா ஆர்ச்சர் இந்த 3 பிளேயரில் எனி ஒன் பிளேயருக்கு கேப்டன்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இவங்க 2 பேருமே ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயராக வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க பட்சத்தில் வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், சுமன் கில் இந்த 3 பிளேயர்லேருந்து எனி ஒன் பிளேயருக்கு கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பற்றி கற்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.